வெல்கம் ஷோல். ஸோ என்னடா ஷோல்னு கூப்பிட்றானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம குரூப்புக்கு ஒரு டீம் பேர் மாதிரி ஒரு பேர் வைக்கலான்னு நினச்சேன். ஸோ அதான் ஷோல்னு ஒரு பேர் எடுத்திருக்கேன். அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸை தான் ஷோல்னு சொல்லுவோம். அதனால் நம்ம வியூவர்ஸ்க்கு ஷோல்னு ஒரு பேர் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் எத்தனை பேர் பிடிச்சிருக்குதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்கும் லீவ் இருக்கும். ஸோ எல்லோரும் லீவை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எஜிப்தியன் மவுத் ப்ரூடர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ், இது ஒரு எக்ஸாட்டிக்கான ஈஸி ப்ரீடிங் சிக்லெட் வகை இது. ஸோ இதை பற்றி ஒரு கேரிடியை போடணுன்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் வந்திருக்கேன். ஸோ இது இப்போதைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நான் அக்யூரியம் ஷாப்பில் இதை பார்த்ததே கிடையாது. ஸோ இருக்கான்னு யாராவது பார்த்துருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இந்த மீனை கேரை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த மீனால் கிட்டத்தட்ட 3 inches வரைக்கும் வளர முடியும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet இல்லை ஒரு 2 feet டேங்கில் வச்சிடலாம். அண்ட் கைஸ், இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் சப்ஸ்ட்ரேட்டாக போடுறது பார்த்தீங்கன்னா சாண்டு இல்லாட்டி சாண்ட் கிரேவல்னு ஒன்று இருக்கும், சின்ன சின்ன கிரேவல் ஒன்று இருக்கும், அதை போடுங்க. ஸோ அக்வேரியம் சாயில் அதெல்லாம் போடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் ஏகப்பட்ட ஹைடிங் பிளேஸ் வைங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபீமேல் ஃபிஷ் ப்ரீட் ஆனதுக்கப்புறம் வாயில் எக்ஸ் இருக்கும்போது அது கொஞ்சம் ஒளிச்சு தான் குட்டிங்களை பாதுகாக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏகப்பட்ட ஹைடிங் பிளேஸ் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளான்ஸ் வைங்க. ஓகேங்களா? எல்லா லோடாக் பிளான்ஸையும் வச்சு விட்ருங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கொஞ்சம் பிளான்ஸ் இருக்க என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். ஸோ பேபிஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த சிக்லெட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே தான். அண்ட் கைஸ், நீங்கள் டேங்க்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் டேங்க்காக வைங்க. எப்படின்னா இந்த ஒரு மெயிலுன்னு ஒரு டேங்க்கில் ஒரு 6 to 5 ஃபீமேல் கூட வைங்க. ஸோ ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் மெயில் வேறு ஃபீமேல்ஸ் கூட ப்ரீட் ஆகும். ஸோ ஒரே ஒரு ஃபீமேல் ஒரே ஒரு மெயில்னு வச்சிடாதீங்க. பாவம், அந்த ஃபீமேல் ரொம்ப கஷ்டப்படும். அண்ட் கைஸ், இந்த சிக்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேக் விக்டோரியாவிலேருந்து வருது. எப்படி லேக் டேங்கனிக்கா அண்ட் லேக் மலாவி அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி லேக் விக்டோரியாவிலிருந்தும் சில சிக்லெட்ஸ் வரும். ஸோ அதில் இதுவும் ஒன்று. அண்ட் கைஸ், மவுத் ப்ரூடர்ஸாக இருக்கிறனால வாயிலே குட்டிங்களை வச்சு காப்பாற்றும். ஸோ அதனால் நீங்கள் குட்டிங்களை தனியாக வச்சு பிரிக்கணும்னு தேவையில்லை. ஸோ நீங்கள் ஃபீமேலோடு சேர்த்து அப்படியே பிரிச்சுட்டிங்க, தனியாக ஒரு டேங்கில் போட்டிங்கன்னா அதுவே வாயில் குட்டிங்களை வச்சு மற்ற குட்டிங்களை பாதுகாத்து வளர்த்துக்கும். ஸோ இதுங்களுக்கு ஃபீடிங் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த ஃபிஷ்ஷஸுக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் வெஜ்ஜி பெல்லட்ஸு அண்டு நார்மல் ப்ரோட்டீன் பெல்லட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்ஸ், ஸ்பைரினா ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் போடுங்க. அண்ட் கைஸ், இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெயில் கொஞ்சம் பெருசாகவும் ஃபீமேல் சின்னதாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரில் மெயில் நல்லா கலராகவும் இருக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக கலர் டிஃப்ரென்ஸில் வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இது மல்டிபிள் கலர்ஸில் வருது. ஓகேங்களா? அதனால தான். அண்ட் இந்த மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல பிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 7.5 அண்ட் மோஸ்ட் ஆஃப் வாட்டர் கண்டிஷனில் இது நல்லா சர்வே ஆகும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 27 மெயின்டைன் பண்ணுங்கள் செல்சியஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் 150 200 ppm மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஷோல்.